ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வழங்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் பார்த்தா புயல் போயிட்டு இருந்துச்சு. புட்வா புயல் காரணமாக நிறைய பார்த்தா பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு, வீடுகள்லாம் சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உரிய நிவாரணம் வழங்க சொல்லி தமிழக அரசு ஏற்பாடு பண்ணுறாங்க. விரைவில் அதுக்கான நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மழையால் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டர் வேளாண் பயிர்களுக்கும் 345 ஹெக்டர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தா உயிரிழந்தவர்களுக்கு சேதமடைந்த வீடுகளுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு விரைவில் செயல்படுத்தப்படும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி கால்நடைகள் ஏதாச்சும் சேதாரம் அடைஞ்சிருக்கு, உயிரிழந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிவாரணம் கொடுப்பாங்க. குடிசைகள், வீடுகள் சேதாரமாயிருக்கு அப்படின்னா அதுக்கும் பார்த்தா நிவாரணம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பயிருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற மாரி அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 85,521 ஹெக்டர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எல்லா ஏரியாலையுமே பார்த்தா கணக்கீடு பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பயிர் சேதம் அடைஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாரி நிவாரணம் பார்த்தா அஃபிஷியலாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஹெக்டருக்கும் எவ்வளோ, ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளோ, ஸோ ஏதாச்சும் ஆடு மாடுகள் கோழிலாம் இறந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு பார்த்தா விரைவில் ஜியோ பாஸ் பண்ணி எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க, அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இப்போதைக்கு உங்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.